வணக்கம். நான் கலாம்னி பேசுகிறேன். சிவகாமியின் சபதத்தோட 8வது அத்தியாயத்தை பார்க்கலாம். பரஞ்சோதி தரையில் படுத்த உடனே தூங்கிட்டான். ஆனாலும் அவன் நல்லா தூங்குனான்னு சொல்ல முடியாது. ஏதேதோ கெட்ட கனவுங்கள்லாம் வந்து அவனோட தூக்கத்தை கெடுத்துது. ஒரு சமயம் 5-6 புத்த சன்னியாசிங்க வந்து அவனை சுத்தியும் நின்னாங்க. அவங்கள ஒருத்தர் அவர் கையில வச்சிருந்த விளக்க தூக்கி பிடிச்சு பரஞ்சோதியோட முகத்துல வெளிச்சம் படுற மாதிரி பிடிச்சாரு. ஆமா, நாகநந்தி சொன்னது சரிதான். இவன் முகத்துல அபூர்வமான ஒரு களை தெரியுது. இவன் மகா வீரன், இல்லாட்டி மகாத்மாவா இருக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருந்தது. இன்னொரு சமயம் அவனை ஒரு மதையான துரத்திக்கிட்டு வருது. பரஞ்சோதி சட்டுன்னு ஒரு பன்னீர் மரத்துல ஏறிக்கிறான். பன்னீர் பூக்களோட இருந்த ஒரு கிளைய ஒடிச்சு யானை மேல போடுறான். அந்த சமயம் திடீர்னு 2 குதிரை வீரர்கள் வர்றாங்க. அவங்க, அட பாவி, கோயில் யானைய கொன்னுட்டியா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே அவங்க கையில வச்சிருந்த வேலை அவன் மேல எறியறாங்க. இது மட்டும் இல்லாம வேற ஒரு பயங்கரமான கனவு. நாகநந்தி வந்து அவன் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவனையே பார்க்கறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயே அவரோட முகம் நாகப்பாம்போட முகமா மாறுது. அந்த பாம்பு அதனோட நாக்க நீட்டிக்கிட்டே அவனோட முகத்துல கடிக்கிறதுக்கு வருது. பரஞ்சோதி அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சான். பார்த்தா உண்மையிலேயே நாகநந்தி அவன் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு அவனையே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தம்பி, ஏன் இப்படி பயப்படுற? ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டையா அப்படின்னு சன்னியாசி கேட்டாரு. இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் திடீர்னு தொட்டதுனால நான் பயந்துட்டேன் அப்படின்னா பரஞ்சோதி. பொழுது விடியறதுக்கு இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்குது. புறப்படு போலாம். பொழுது விடியறதுக்குள்ள இந்த கோட்டையை தாண்டி போயிடணும் அப்படின்னு சன்னியாசி சொன்னாரு. ஏன் சுவாமி அப்படின்னா பரஞ்சோதி. புத்த பகவான் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறாரு, உன்னை ஆபத்துல இருந்து காப்பாற்ற சொல்லி. ஆனா உனக்கு தான் என் மேல நம்பிக்கை வரல போல இருக்குதே அப்படின்னு பரிவோட கேட்டாரு. ஆனாலும் பரஞ்சோதி எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தான். சரி போகட்டும், பொழுது விடிகிற வரைக்குமாச்சு நான் சொல்றத கேளு. புத்த பகவானோட கட்டளைய நான் நிறைவேற்றிடுறேன். உன்னைய கோட்டைக்கு வெளியில கொண்டு போய் விட்டுறேன். பிறகு உன்னோட இஷ்டம் போல நடந்துக்க அப்படின்னு கனிவான குரல்ல ஒரு வேண்டுகோள் மாதிரி கேட்டத பரஞ்சோதியால மறுக்க முடியல. சரி சுவாமி அப்படின்னா பரஞ்சோதி. அப்படின்னா இன்னும் ஒரு முகூர்த்த காலம் என் மேல நம்பிக்கை வச்சு நான் சொல்ற மாதிரி கேட்ப இல்லை அப்படின்னாரு சன்னியாசி. சரி சுவாமி, நான் கேட்குறேன் அப்படின்னா பரஞ்சோதி. உன்னோட கண்ணை கட்டி இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போக போறேன். உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னாரு சன்னியாசி. பரவாயில்லை சுவாமி அப்படின்னா பரஞ்சோதி. உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சின்ன துண்டை எடுத்து பரஞ்சோதியோட கண்களை சுத்தி கட்டுனாரு. தம்பி, என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு வரணும். நான் சொல்ற வரைக்கும் கண்கட்டை கலட்டவே கூடாது. நீ இப்ப எங்கிட்ட காட்டுற நம்பிக்கையோட பலனை ஒரு நாள் கட்டாயம் தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியோட கையை பிடிச்சுக்கிட்டு நாகநந்தி நடக்க ஆரம்பிச்சாரு. பரஞ்சோதியோட மனசு படக் படக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் பரஞ்சோதி அவனோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு சன்னியாசியோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். முதல்ல புத்த விகாரத்தோட வாசல் வழியா வெளியே போற மாதிரி பரஞ்சோதிக்கு தெரிஞ்சுது. பிறகு வீதியில நடந்து போற மாதிரி தெரிஞ்சுது. பன்னீர் பூக்களோட வாசத்துல இருந்து அன்னைக்கு முன்னிரவுல மேல் மாடத்துல இருந்து வீதியில இறங்கின இடமா இருக்கும்னு பரஞ்சோதி யூகிச்சான். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்த பிறகு போற திசை மாறுச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் பன்னீர் பூவோட வாசம் அடிச்சுது. மறுபடியும் வந்த வழியே போறமா என்ன? இந்த பொல்லாத சன்னியாசி எனக்கு வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பரஞ்சோதி நினைச்சான். மறுபடியும் ஒரு கட்டடத்துக்குள்ள போற மாதிரி இருந்தது. அகில் புகையோட வாசத்திலிருந்து இது ராஜவிகாரமே தான் அப்படின்னு பரஞ்சோதி தீர்மானிச்சான். பிறகு கொஞ்ச நேரம் இருட்டில் இருந்த குகை வழியா சுத்தி சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தது. கண்ணை கட்டி இருந்ததால ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. அடிகளே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் கண்ணை கட்டிக்கிட்டு நடக்கணும் அப்படின்னா பரஞ்சோதி. தம்பி, கிட்டத்தட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க
அப்படின்னாரு சன்னியாசி. திடீர்னு இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி பரஞ்சோதிக்கு தெரிஞ்சுது. பரஞ்சோதி, நாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், கண்கட்டு சோதனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சன்னியாசி கண்கட்டை அவிழ்த்து விட்டாரு. புத்த பகவானோட அருளால சொர்க்கத்துக்கே வந்துட்ட மாதிரி பரஞ்சோதிக்கு தோணுச்சு. அவனோட கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு அழகான காட்சிகள்லாம் தெரிஞ்சுது. அகழி தண்ணியில மறைஞ்ச நிலாவோட வெள்ளி கதிர்கள் எல்லாம் பட்டு உருக்கின வெள்ளி ஓட மாதிரி தெரிஞ்சுது. அகழிக்கு அந்த பக்கம் அடர்த்தியான மரங்களோட வனப்பிரதேசம் தெரிஞ்சுது. மரங்களோட உச்சியில நிலாவோட கதிர்கள் பட்டு இலைகள் எல்லாம் அம்சமா தெரிஞ்சுது. அகழியில ஒரு படகு மிதந்துகிட்டு இருந்தது. படகுல பரஞ்சோதிய சிறையில இருந்து மீட்க உதவி செஞ்ச இளம் சன்னியாசி கையில துடுப்போட படகுல நின்னாரு. பெரிய சன்னியாசியும் பரஞ்சோதியும் அகழிக்கிட்ட போய் படகுல ஏறினாங்க. படகும் நகர ஆரம்பிச்சுது. இந்த அகழிய தாண்ட படகு எதுக்கு, நீந்தியே போயிடலாமே அப்படின்னா பரஞ்சோதி. ஆமா, நீந்த தெரிஞ்சா நீந்தியே போயிடலாம் அப்படின்னாரு சன்னியாசி. இந்த அகழியால கோட்டையோட பாதுகாப்புக்கு என்ன பிரயோஜனம், எதிரிங்க வந்தா சீக்கிரமா நீந்தியே வந்துருவாங்களே அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். அதோ பாரு அப்படின்னாரு சன்னியாசி. கொஞ்ச தூரத்துல ஒரு முதல பயங்கரமா வாயை திறந்துகிட்டு இருந்தது. ஐயோ அப்படின்னா பரஞ்சோதி. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான முதலைங்க இந்த அகழியில இருக்குது. சாதாரண நாட்கள்ல அங்கங்க இரும்பு குண்டுகள்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. யுத்தம் வரப்ப திறந்து விட்டுருவாங்க. நேத்து ராத்திரி திறந்து விட்டுருக்குறாங்க. அப்படின்னா யுத்தம் வர்றது நிஜம்தானா சுவாமி? பிறகு எதுக்காக இவ்வளவு அமர்க்கலம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னாரு சன்னியாசி. பரஞ்சோதி அமைதியா இருந்தான். படகு அகழியோட அக்கறையை அடைஞ்சுது. அகழியோட அக்கறையில நாம ஒரு ரம்யமான இயற்கை காட்சியை ரசிக்க போறோம். வானளவுக்கு வளர்ந்திருந்த மரங்கள்ல விதவிதமான பறவைங்க இனிமையா பாடிக்கிட்டு இருந்தது. சூரியனோட ஒளி அந்த மர கிளையில பட்டு மரம் அம்சமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படி அற்புதமா இருந்த அந்த வனத்துக்கு நடுவுல ஒரு அழகான சிற்ப வீடு தெரிஞ்சுது. அது ஒரு மனோகரமான காலை நேரம். சூரியன் உதயமாகி 3 மணி நேரம் தான் இருக்கும். மரங்கள்ல தென்றல் காத்து பட்டதால சலசலன்னு இலங்கை அசையிற சத்தம் இனிமையா கேட்டுது. பறவைங்க பாடுற சத்தமும் வண்டுகளோட ரீங்காரமும் அந்த இடத்துல அற்புதமா இருந்தது. வீட்டை சுத்தி இருந்த மரங்களுக்கு அடியில அங்கங்க பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்தது. அந்த கருங்கற்கள்ல தனித்தனியாவும் 2-3 பேர் சேர்ந்தும் கையில கல்லுளியோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிற்பிங்க கருங்கல்ல கல்லுளியால வேலை செய்யறப்ப கேட்குற கல் கல் அப்படிங்கிற ஓசையும் பட்சிகளோட மதுர கானமும் சேர்ந்து கேட்கறவங்களுக்கு மயக்கத்தை உண்டாக்குச்சு. இதுக்கு இடையில திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து ஜல் ஜல் அப்படிங்கிற சலங்க சத்தமும் கேட்டுது. இள சிற்பிங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வேலையை நிறுத்திட்டு காது கொடுத்து கேட்டாங்க. அவங்களோட முகமெல்லாம் ஒரே நேரத்துல மலர்ந்தது. ஏன்னா அந்த ஜல் ஜல் ஓசை அவங்களோட ஆச்சாரிய சிற்பியோட பொண்ணு சிவகாமி தேவியோட பாத சலங்க சத்தங்கிறது அவங்களுக்கு தெரியும். 3 நாளா ஏதோ ஒரு காரணத்துக்காக சோகமா இருந்த சிவகாமி சோகம் தெளிஞ்சு இன்னைக்கு நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறத அந்த ஜல் ஜல் ஓசை சொல்லுச்சு. கொஞ்ச நேரம் அந்த இனிமையான சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஒருத்தரோட ஒருத்தர் முகபாவத்திலேயே பேசிக்கிட்டு இள சிற்பிங்க மறுபடியும் தங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரி, நாம இப்ப ஆயனரோட சிற்ப கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆயனர் இந்த நட்ட நடு காட்டுல ஏன் வீடு கட்டினாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். தெற்க பாண்டிய நாட்டு எல்லையிலிருந்து வடக்க கிருஷ்ணா நதி வரைக்கும் பறந்திருந்த பல்லவ ராஜ்யத்துல காஞ்சிய தலைநகராக்கி மகேந்திர சக்கரவர்த்தி சிறப்போட ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த காலத்துல தமிழகத்துல ஒரு அதிசயமான கலை மறுமலர்ச்சி உண்டாச்சு. செந்தமிழ் நாடெல்லாம் மகா சிற்பிங்களும் சித்திர கலைஞர்களும் தோன்றி சிற்ப சித்திர கலைகளை அற்புதமா வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. குன்றுகளை குடைஞ்சி கோயிலாக்குற கலையும் கற்பாறைகள்ல சிற்பங்களை செதுக்கிற கலையும் எல்லா திசையிலையும் பரவி வந்தது. அதே சமயத்துல
தமிழகத்துல சைவ வைஷ்ணவ சமயங்கள் மறுபடியும் தலைக்க தொடங்குச்சு. சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் நாடெல்லாம் பயணம் செஞ்சு சைவ வைஷ்ணவ சமயங்களை பரப்பி வந்தாங்க. இது காரணமா தமிழகத்துல போன சில நூற்றாண்டுகளா வேரூன்றி இருந்த புத்த சமண சமயங்களுக்கும் சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் தீவிரமான போட்டி உண்டாச்சு. அந்தந்த சமய தத்துவங்களை பத்தின விவாதங்கள் எங்க பார்த்தாலும் காரசாரமா நடந்துகிட்டு இருந்தது. மேல சொன்ன சமய போட்டி கலைத்துறையில ரொம்ப அதிகமா இருந்தது. ஒவ்வொரு சமயத்தினரும் தங்களோட சமயத்து கலைகளை வளர்க்க முயன்றாங்க. சைவ வைஷ்ணவர்கள் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நாடெல்லாம் கட்டணும்னு விரும்பினாங்க. புத்தர்களும் சமணர்களும் எங்க பார்த்தாலும் புத்த விகாரங்களையும் சமண பள்ளிகளையும் நிறுவத் தொடங்கினாங்க. பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட போட்டி வந்தது. ஒவ்வொரு மதத்தவரும் இது எங்களோட குன்று, இது எங்களோட பாறை அப்படின்னு உரிமை கொண்டாடினாங்க. அந்த பாறைகளையும் குன்றுகளையும் கொடைஞ்சி கோயில்களையும் விகாரங்களையும் கட்டுற ஆசையில தான் அந்த மாதிரி போட்டி உண்டாச்சு. அதே மாதிரி சிற்பிங்க சிற்ப கலைஞர்கள் விஷயத்திலையும் பலமான போட்டி உண்டாச்சு. பெயர் பெற்ற சிற்பிகள் கிட்டையும் கலைஞர்கள் கிட்டையும் 4 மதத்தினரும் வந்து மன்றாடி கூப்பிட்டாங்க. அந்த பலமான போட்டியில ஆயன சிற்பியும் இருந்தாரு. மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.